இங்க ஒரு நாய் பாத்தீங்கன்னா ரொம்ப தூக்கத்துல இருக்கும்போது யாரோ வந்து கதவை தட்டுற சத்தம் கேக்குது. அப்ப நாய் யாருன்னு கேட்கும்போது என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி அப்ப நாயும் கதவை திறந்து வெளியே போய் பார்த்தா ஒரு பள்ளி வந்து சொல்லுது என்ன ஒரு பூனை விரட்டிட்டு வந்து என்ன காப்பாத்துங்கன்னு. அதுக்கப்புறம் நாய் பாத்தீங்கன்னா கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு போகுது. அதுக்கப்புறமா அந்த பூனை வந்து கேக்குது இங்க ஒரு பள்ளி வந்துச்சு. பூனை சொல்லுது இல்லையே பள்ளியோட வாசனை வருதுன்னு சொல்ல நாய் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த பூனையை விரட்டி விட்டுருது. அதுக்கப்புறம் பள்ளி சொல்லுது என்ன காப்பாத்தி விட்டதுக்கு நன்றி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல அப்ப நாய் சொல்லுது நீ வெளியே போனா அந்த திருட்டு பூனை உன்னை பிடிச்சிரு நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ பத்திரமா இதுன்னு சொல்ல அப்ப பள்ளியும் சுவர்ல ஏறுது. இதை பார்த்தா நாய் கேக்குது உன்னால எப்படி ஏற முடியுதுன்னு கேட்க அப்ப பள்ளி சொல்லுது இதுவா இது எங்களோட தனிப்பட்ட தந்திரம்னு. அதுக்கப்புறம் நாய் பாத்தீங்கன்னா பூனையை பாக்குறதுக்காக வெளியே போயிது. பள்ளியும் சுவர்ல ஏறி இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வண்ணாத்தி பூச்சி உள்ள வருது. இந்த பள்ளியை அந்த வண்ணாத்தி பூச்சியை பிடிக்கிறதுக்காக போயிட்டு அப்படியே வெளியே போயிது. அப்ப அந்த இடத்துல வந்த பூனை அந்த பள்ளியை பார்த்தது. உடனே அந்த பள்ளியை வந்து பூனை பிடிச்சிருது. அப்ப அந்த இடத்துக்கு வந்த நாய் கேக்குது நீ பள்ளியை பிடிச்சிட்டியான்னு கேட்கும்போது அப்ப அந்த பூனை சொல்லுது இல்லையே. அதுக்கப்புறம் நாயும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நண்பா நண்பான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வால் துண்டை பாக்குது. ஐயோ இது என்னோட நண்பனோட வால் துண்டு இந்த பூனை பிடிச்சி சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நண்பா நான் இங்க இருக்கேன்னு சொல்லும்போது நாய் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப பள்ளி சொல்லுது நான் பூனை கிட்ட மாட்டி என்னோட வாழை உடைச்சிட்டு தான் நான் தப்பி வந்தேன்னு சொல்ல அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க.